தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடியாக இருக்கக்கூடிய நிலையில மகளிர் உரிமை தொகைக்காக எவ்வளவு செலவினங்களை பண்ணலாம்? ஒன்று செய்யலாமா? ஒரு நிமிஷம், எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன்று செய்யலாம். இப்போ எல்லாரும் சைமல்டேனியஸாக பேசினா ஒன்று சரி வராது. நம்ம ஒன்றா கொஞ்சம் நீங்கள் ஐம் ஷூர் எல்லாருமே ரேண்டமாக நான் அப்படி எடுக்கிறேன் சொல்கிறோம். நீங்கள் அப்புறம் ஆரம்பிங்க, சரியா? ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. திஸ் லேட். நீங்கள் ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு, சொல்லுங்கள். நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்றால் 3 காம்பனண்ட். இது வந்து இன்டர் ஸ்டேட் மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. இது அதில் வந்து சேர்ற ஐட்டம்ஸ் வந்து நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், வட்டி செலவு வந்து என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏற்கனவே கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டி தான் ஆகணும் நம்ம. ஸோ அதனால அது ஒரு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அது தவிர நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு அவங்க எல்லாருக்கும் கொடுக்குற சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ், போத்து அவங்களுக்கு சம்பளமும் அதோட பென்ஷன்ஸும் ரெண்டும், அதுவும் இந்த 3 ஐட்டமை சேர்த்து தான் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல அளிக்கிறாங்க. அது வந்து நம்மதில் வந்து 100 ரூபா வருவாய் இருந்ததுன்னா அதில் வந்து 64 ரூபா 64.4 ருபீஸ் வந்து அது வந்து இந்த 3 ஐட்டமுக்கு மட்டுமே அது வந்து செலவாகிறது. அது மட்டும் இல்லாமல் அது தவிர்த்து சார் சொன்ன மாதிரி மற்ற செலவுகள், அதை மற்ற இன்ஃப்ளெக்சிபிள் எக்ஸ்பெண்டிச்சர், அது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஏன் சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்த லோக்கல் பாடிஸ் கொடுக்குறது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மாநிலத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம், இன்னொரு மாநிலத்தில் வேறு மாதிரி. அது கம்பேர் பண்ணுறதுக்கு அது காமன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதனால அதுவும் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இனவே இன்ஃப்ளெக்சிபிள். இப்போ நம்ம வந்து லோக்கல் பாடிஸ், அதாவது முனிசிபாலிட்டிஸுக்கு, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு, ஊராட்சிகளுக்கு அதுக்கு நிதி பகிர்வு செய்கிறது வந்து நம்ம சட்டப்படி நம்ம பகிர்வு செய்கிறோம். அதுவும் வந்து 23 ரூபாய், அது ஒரு இன்னொன்று. சரி, ஸோ இது 2 சேர்த்துனா 87 ரூபாய் எடுத்து. ஆனால் வந்து நம்ம மொத்த செலவு பார்க்க போனீங்கன்னா அந்த 100 ரூபா வரவுகளுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 145 ரூபாய் மொத்த செலவாகுதுங்க. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 45 ரூபா பற்றாக்குறை இருக்குது. இதில் இந்த இதில் கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 64 ரூபா, அதுக்கப்புறம் வந்து 23 ரூபாய், இது மொத்தம் 87 ரூபாய் எடுத்து. அது தவிர்த்து மற்ற நலத்திட்டங்கள், அது எந்த திட்டம் இது வந்து செலவு வந்து நல்லதா சரியில்லைன்னு யாருமே சொல்லலை. எல்லாம் நலத்திட்டங்கள் தான் நாங்கள் சொல்கிறோம். நலத்திட்டங்கள், மற்ற சப்சிடிஸு, இதெல்லாம் வந்து நலத்திட்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடிஸு, மற்ற ஸ்கீம்ஸ் மற்ற எல்லா ஸ்கீம்ஸ் எல்லாம் கணக்கு எடுத்தாலும் 27 ரூபா செலவாது. அது தவிர்த்து வந்து இன்னொரு 18 ரூபாய், 28 ரூபாயில் 40 ரூபாய் செலவாது. அப்போ பார்த்தீங்கன்னா 127 ரூபாய் எடுத்து. இன்னொரு 18 ரூபாய் வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். மூலதன செலவுகள், ரோடு போடுறது, பில்டிங் கட்டுறது, இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு 18 ரூபாய் செலவு பண்ணுறோம். ஆக மொத்தம் 145 ரூபாய். ஸோ ஒரு 100 ரூபாய் வரவில் வந்து நமக்கு வந்து கட்டாயமாக செலவு பண்ணக்கூடிய செலவு பார்க்க போனீங்கன்னா 64 ரூபாவும் 23 ரூபாவும் சேர்த்து 87 ரூபா கட்டாயமாக செலவு பண்ணியே ஆகணும். அது நம்ம அதை கையை வைக்க முடியாத நிலைமை இருக்குது. அது எப்படி சரி கட்டுறதுன்னு உடனே கேட்குங்களா? அது சரி கட்டுறதுக்கு வழி என்னென்னா, நம்பர் 1 வரவை கூட்டணும், அதிகப்படுத்தணும். வரி நம்ம டிபார்ட்மெண்ட் இது பார்க்க போனால் நமக்கு வரதெல்லாம் வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ், அதாவது வருவாய், நம்ம வரி டிபார்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து மற்ற பெட்ரோல் டீசல்லேருந்து வர டேக்ஸ், வேட்டு, அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸு, இது எல்லாம் டேக்ஸஸில் வந்து நமக்கு வருவாய் வருது. அதில் வந்து அந்த வருவாயை வந்து நம்ம அதிகப்படுத்துறது முக்கியம். அது வந்து அதில் தான் இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து அதில் வந்த எஃபிஷியன்சி, கலெக்ஷன் எஃபிஷியன்சியை நாங்கள் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுல நடவடிக்கை எடுத்துகிட்டு வருகிறோம். சார், இந்த கடன் அடுத்தது வரோம், உங்களுக்கு அடுத்தது வரோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு, அப்புறம் அடுத்தது. ரைட்டா? இந்த அரசு வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன பண்ண போகுது சார்? நீங்க சொல்லுங்க, அவர் பேசிட்டோம்.